அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது குடமிளகா சாதம். இப்போ வானலில் எண்ணெய் சேர்த்துப்போம். கடுகு, பெருஞ்சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்துப்போம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். தக்காளி வேகிறதுக்காக மூடி போட்டு மூடிடுவோம். இப்போ வறுத்த வேர்க்கடலையும் பூண்டும் சேர்த்து திரிச்சுப்போம். நல்லா குறப்பாக திரிச்சுக்கோங்க. இந்த தக்காளி வெந்துடுச்சான்னு திறந்து பார்ப்போம். நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இது கூட குடமிளகாய் சேர்த்துப்போம். இப்போ இது 1 நிமிஷம் மூடி வைப்போம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்ப்போம். குடமிளகா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட பொடிச்சு வச்ச வேர்க்கடலையை சேர்த்துப்போம். ஒரு கிளறி அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இது கூட வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கிறேன். கடைசியாக 1 ஸ்பூன் நெய் விட்டு கிளறிடுவோம். சுவையான குடமிளகாய் சாதம் ரெடி ஆகிடுச்சு.